நாங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஃபைனல் பேப்பர்ஸ் தான் டிஸ்கஷன் நடக்கும். ஃபைனல் எக்ஸாம் பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க கொஷின்ஸ்ங்களை வந்து டிவைட் பண்ணி தான் டிவைட் பண்ணி தான் ரெக்கார்டிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டிங்ல நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்ன ரிலேட்டடான கொஷின்ஸ்கள் வந்து இருக்கோ அந்த கொஷின்களை தான் நாங்கள் இங்கே டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதில் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக வந்திருந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2016 பேப்பரில் கொஷின் நம்பர் வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தமா வந்திருக்குன்னு சொன்னா 2016 கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்ன பாருங்க. ப்ரொவைடிங் எக்ஸாம்பிள் டிஃபரண்ட் த ஃபாலோவிங். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த உதாரணத்தோடு வந்து பின்வருவனவற்றை விளக்க சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துடன் வந்து குறிப்பிட்டிருக்க விஷயங்களை வந்து விளக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப முதலாவது வந்து பாருங்க, Q summon FKL and Q summon FKL. அடுத்தது Kனா கேபிட்டல், Lனா லேபர், Qனா அவுட்புட். ஓகே, இது வந்து என்னது நாங்க படிச்சிருக்கிறோம் எக்ஸாம்ல வந்து இதை வந்து அதாவது வந்து இது ஒரு ப்ரொடக்ஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம். ப்ரொடக்ஷனுக்கான ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி படிச்சிருக்கோம். Q summon F L K அப்படின்னு சொல்லி K இந்த பாருங்க L LK OO மோ ஃப்ரீஸ்லி Q summon FL. அதாவது வந்து இது என்னது ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பத்தி சொல்லுது. அப்ப இங்க ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பத்தி சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அப்ப நாங்க முதலாவது என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன்னா என்னது, ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு சொல்லி நாம சொல்லணும். ஓகே, ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு சொல்லி நாங்க முதலாவது சொல்லணும். அப்ப 2016 கொஸ்டின்ஸ்ல வந்து நாங்க அப்ப முதலாவது என்ன சொல்ல போனா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொன்னா என்னதுன்னு சொல்லி நாங்க முதலாவது ஒரு ஐடியானு கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும் பொழுது வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா இன்புட், அதாவது வந்து இன்புட்டை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அவுட்புட்டை மாற்ற ஒரு தொடர்பை தான் வந்து நாங்க ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்றோம். அதாவது வந்து உற்பத்தி தொழில்பாடுன்னு சொல்லி நாங்க அதை சொல்லுவோம். உற்பத்தி தொழில்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி உற்பத்தி செய்ய சார்புன்னு கூட சொல்லுவோம். அதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கர்வ். அப்ப இங்க இருக்கிறது என்னது எங்களுக்கு தெளிவாவே கொடுத்திருக்காங்க. ஓகே, எங்களுக்கு தெளிவாகவே கொடுத்திருக்காங்க Q summon FKL and Q summon FKL. ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியணும் முதல்ல நாங்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் கொடுக்கணும். ஓகே சார். Production. அபி ஆமா கிளாஸ்ல ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி சொல்லும் பொழுது 1 minute தாங்க.
ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதாவது வந்து நாங்க ஒரு குறித்த அளவு இன்புட் மூலமா வந்து இன்புட்டை வந்து நாங்க இன்புட் மூலமா எவ்வளவு அவுட்புட் பெற்றுக்கொள்றோம்னு சொல்லித்தான் இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் செய்யுது. சரி, அப்ப இந்த ப்ரொடக்ஷனுக்கான ஃபங்க்ஷன் சொல்லக்குள்ள வந்து அதுக்கான சமன்பாடு தான் Q சமன் FLK. அதுதான் எங்களுக்கு வந்து இங்க பேப்பர்ல 2016 பேப்பர்ல கொஸ்டின் 3ல முதலாவது கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை விளங்கப்படுத்த சொல்றாங்க. அப்ப நாங்க டிரெக்டா இந்த ஃபங்க்ஷன் இந்த விளங்கப்படுத்துறதுக்கு முன்னுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி ஒரு கிளியரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து நாங்க இங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அடுத்துல என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா டிரெக்டாவே வந்து வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா என்னது எங்களுக்கு இங்க தந்திருக்காங்க அவுட்புட்னு சொல்லி இருக்காங்க கியூன்னு சொல்லி சொன்னது அவுட். அப்ப நாங்க கண்டிப்பா அவுட்புட் சொல்றது வந்து எஃப்னா நாங்க அப்ப எஃப் ஃபங்க்ஷன் சொல்லணும். கே வந்து என்னது அதைத்தான் நாங்க தனம்னு சொல்லி சொல்லுவோம். எல்லுங்கிறது வந்து உழைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு லாங் பீரியட்ல இப்ப நாங்க பீரியட்ல வந்து படிக்கிறோம்னு சொல்லி இந்த ஷார்ட் ரன் பீரியட் கொண்டா கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா இந்த எல்லா வந்து வந்து நிலையான இருக்கும்னு சொல்லி அது வந்து ஒரு ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன்ல வந்து இப்ப வந்து என்ன இருக்கும் நாங்க ஒரு 3 எனக்கு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி சரியா. லாங் ரன் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன சொல்லி சொன்னா லாங் ரன் ப்ரொடக்ஷன் கண்டிப்பா லாங் ரன் ப்ரொடக்ஷன் தான் இந்த Q சமன் KL சொல்லி சொல்றது. அது ரெண்டுமே கிட்டத்தட்ட தான். இங்க மேல வந்து லைன் பண்ண தெரியுமா லைன் பண்ண சொல்லி சொன்னா அது வந்து கண்டிப்பா வந்து அது வந்து இது வந்து கூடிய அதைத்தான் மென்ஷன் இருக்கிறாங்க. ஓகே, இவ்வளவு இங்க நீங்க சொல்லணும். அடுத்தது ஐஎஸ்ஓ கோஸ்ட் ஐஎஸ்ஓ 3 மார்க்ஸ். அப்போ 3 முதலாவது இங்க ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஃபங்க்ஷன் இருக்கு நாங்க ஷார்ட் ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் படிச்சாச்சு. சொல்றது அவுட் ஃபங்க்ஷன் பண்ணணும் சொல்றது ஃபங்க்ஷன் சொல்லி பண்ணுவோம். அடுத்து ரெண்டுமே தானே என்ன செய்யணும் ஷார்ட் அதாவது வந்து ஷோர்ட்ல வந்து நாங்க இந்த ஃபேக்டர்ஸ் என்ன நடக்கும்னு சொல்றோம்னா வந்து அதாவது வந்து இது வந்து இந்த கேபிட்டல்னு சொல்றது நிலையா தான் வராது. இந்த கேபிட்டல் சொல்றது வந்து எக்ஸ்ட்ரா தான். இந்த லேபர் தான் என்ன மாறக்கூடியது அதாவது வேரி சொல்லி சொல்லுவோம். நாங்க லாங் ரன் நடக்கும்னு சொல்லி இந்த கேபிட்டல் லே மாறக்கூடியது தான் நீங்க அங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணணும். அடுத்தது பாருங்க ஐஎஸ்ஓ ஐஎஸ் கோன்கர்வ் ஐஎஸ்ஓ கோஸ்ட் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓ கர்வ் கோன். அப்ப முதல்ல வந்து நாங்க பார்ப்போம் இந்த ஐஎஸ் கோன்கர்வ் என்னது இதை கொண்ட வந்து சொல்லி சொன்னோம். நாங்க தமிழ் வந்து சமூக சொல்லி அதாவது வந்து சொல்றாங்கன்னு சொல்லி வந்து நாங்க வந்து யூஸ் வந்து இந்த சேஞ்சஸ் மூலமா எங்களுக்கு நல்ல வேல்யூ ஒரு வந்து எங்களுக்கு கிடைக்க சொல்றது தான் நாங்க சொல்லி சொல்றோம். சொல்றான்னு சொல்லி நாங்க ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்தப்பட்ட இன்புட்ஸை வந்து எப்படி பண்றது மூலம் அவுட்களுக்கு வந்து பெற்று சொல்லி குறிச்சு காட்டுற
தான் வந்து கவுண்ட் வலையின் பாருங்க கவுண்ட் curve that all definition input நாங்க இன்புட் மாற்றி மாற்றி அமைத்த input which when affects specific quantity of out அது வந்து பயன்படுத்த உள்ளே நாங்க மாற்றும் வந்து தூரத்துக்கு வெளியீட்ட சொல்லி சொல்றோம் ஐஎஸ்ஓ வலையை இது உதாரணத்துக்கு பாருங்க உதாரணம் கண்டி கொடுக்கணும் நாங்க எக்கனாமி விஷயத்த நாங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் கண்டிப்பா ஒண்ணு கொடுக்கணும் வரைவு கொடுக்கணும் அது வந்து சமன்பாடு இது மூன்றுல வந்து எக்ஸ் விளங்க அப்ப இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா அப்ப முதலாவது லேபர் பாவிக்கக்குள்ள லேபர் பாவிக்கும் பொழுது மூலதனம் 2 பாவிக்கிறோம் எவ்வளோ அதே பாருல வந்து நாங்க 2 பாவிக்கிறோம் எவ்வளோ பாருங்க மூன்றாவது லேபர் பேரும் 5 பேரும் அவுட்புட் 80 நாலாவது டி லேபர் கேபிட்டல் அவுட்புட் 80 எந்த ஒரு நீங்க போட்டுக்கொள்ளலாம் இங்க லேபர் இன்புட்டும் போடுற இன்புட் ஒரே மாதிரி ஒன்ல இருக்கு சரியா மாதிரி இருக்கும் அப்ப இன்புட் வந்து நீங்க என்னென்ன மாற்றங்கள் செய்வதன் மூலமா எவ்வளவு தூர சிறப்பான வெளி அவுட்புட்டை பண்றோம்னு சொல்லி சொல்றது ஐஎஸ்ஓ சொல்லி சொல்லுவோம் அதை கொடுத்தோன்னா இந்த ஐஎஸ்ஓ வலை ஐஎஸ்ஓ கொண்பலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி குறைந்து அமைச்செலவு மாதிரி வந்து குறைந்து செல்லும் ஸோ ஐஎஸ்ஓ கொண்டுன்னு சொல்லி ஒன்று வந்து பாரு குறைந்து நாங்க கேபிட்டல் கூட்டும் பொழுது லேபர் வந்து என்ன குறையுது கேபிட்டல்ல பணம் நாங்க பெற்றுக்கொள்ளும் 2 யூனிட் வந்து 1 யூனிட் அதே மாதிரி கேபிட்டல் 8 யூனிட் நான் சொல்லும் பொழுது அந்த வந்து 2 யூனிட் அதாவது ஒன்று அடையும் போது மற்றது வந்து என்ன நடக்குது ஒன்று அடைய இழக்கப்படுகிறது என்ன நடக்குது குறைஞ்சு கொண்டு அதை அந்த ஐஎஸ்ஓ சொல்லி இப்படி நீங்க வரைஞ்சி ஓகேயா உங்களுக்கு கேபிட்டல் எந்த ஒரு பிரச்சனை அதுதான் அதாவது நீங்க வந்து இந்த ரெண்டுல ஏதாவது வந்து வந்து ரெண்டையும் வந்து முடியாது கூட்டும் பொழுது இன்புட் வந்து வேண்டிதான் ஓகே நினைச்ச மாதிரி போட்டு நீங்க என்ன ஐஎஸ்ஓ வந்து இப்படி செல்லும் வளைய பிபிடி ஸோ அந்த வலையில பாருங்க டீக்ரீசிங் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எப்படி என்ன சொல்ற டீ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அந்த ஷேப்ல தான் கொன்கர்வ் இருக்கும் ஸோ இப்போ கொன்கர்வ்ல வந்து ஃபங்க்ஷன் வந்து சில கேரக்டரிஸ் அதாவது வந்து இதுகளையும் அளவிடப்படும் அதாவது வெளி என்ன நடக்கும்னு சொன்னா சம் இருக்கும் ஐஎஸ்ஓ ஃப்ரம் ரெப்ரசன்ட் தி டெவலப் ஆகும் சரி இந்த ஐஎஸ்ஓ கவுண்ட் மூலம் வெளியே ஒரு சரியான இங்க வந்து அப்ளையர்ட ஐஎஸ்ஓ வந்து என்ன கொள்ளலாம்னு சொல்லி அப்ளையர்ட வந்து தெரிஞ்சுக்கும்
அதாவது அவருடைய பிஹேவியர் எங்களுக்கு வழங்குனர் எங்களுக்கு 3 தாராரு, எங்களுக்கு வந்து லேபர்ஸ் எடுத்து அப்ப சப்ளை வந்து தெரிஞ்சு சரியா. அது வந்து இன்புட்க்கு நாங்க அதாவது இன்புட் வந்து பயன்படுத்த எங்களுக்கு முடியும். ஒரு பதிலா வந்து இன்னொரு இன்புட் வந்து ஒருத்துக்கு சொல்லி சொல்ல முடியும். அது வந்து பாருங்க ஒன்றை ஒன்று தொட்டு செல்ல, வெட்டி செல்ல, ஒன்றை ஒன்று வெட்டி செல்ல. ஐஎஸ்ஓ ஸ்லோப் டவுன், அது மேல் கீழ் இருக்கும். ஐஎஸ் வந்து எப்படி இருக்கும், மேல் கீழ் நோக்கியதா இருக்கும். அதாவது டிக்ரீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஷேப் இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, திஸ் இஸ் ஐஎஸ்ஓ எவ்ரி பாசிபிள் இன்புட் கம்பேர். அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இங்க சம அளவு வந்து வெளியீடு வந்து இடம்பெறும், இன்புட் வந்து எப்படி மாறினாலுமே சம அளவு வெளியீடு வந்து கிடைக்கும். சோ இதுதான் ஐஎஸ்ஓ கவுண்ட பத்தி நீங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஓகேயா? சோ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஐஎஸ்ஓ கவுண்ட பத்தி. அடுத்தது ஐஎஸ்ஓ காஸ்ட் கர்வ். ஐஎஸ்ஓ காஸ்ட் கர்வ்னு சொல்லி சொல்றது வந்து அதை நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஐஎஸ்ஓ செலவு வலைன்னு சொல்லி சொல்லுவோம். ஐஎஸ்ஓ செலவு வலையை சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் கர்வ் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஐஎஸ்ஓ காஸ்ட் கர்வ் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு இன்புட், அதாவது வந்து உண்மையா நாங்க ஒரு இன்புட்டை வந்து நாங்க பயன்படுத்தும் பொழுது எங்கிட்ட இருக்கிற அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு எவ்வளவு இன்புட்டை வந்து எந்த அளவு பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்றதை தான் வந்து ஐஎஸ்ஓ காஸ்ட் கர்வ்னு சொல்லி சொல்றோம். ஐஎஸ்ஓ காஸ்ட் ரெப்ரசன்ட் ஆல் த டிஃபரண்ட் of the two input the firm can the process of given the total cost. அதாவது வந்து ஐஎஸ்ஓ காஸ்ட் சொல்லுதுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு உட்காலன் கிட்ட காண இன்கம் இன்புட்டை வந்து முடியும்னு சொல்லி சொல்றது தான் ஐஎஸ்ஓ சொல்லுது. அதாவது நாங்க இன்புட் வந்து 2 வகையான இன்புட் வந்து பெற்றோம். அப்போ சொல்ல போனா கேபிட்டல் வந்து நாங்க ஒரு 100 அலகு வாங்கக்குள்ள வந்து லேபல் வந்து ஒரு 50 அலகு வாங்க வேண்டி வரும். கேபிட்டல் வந்து ஒரு 60 அலகு வாங்கக்குள்ள லேபல் வந்து நாங்க ஒரு 70 அலகு வாங்கலாம். சோ ஒன்று வந்து நாங்க கூட்டும் பொழுது இன்னொன்று வந்து என்ன நடக்கும்னு சொன்னா குறைச்சி தான் அங்க வாங்கப்படும். ஏன்னு சொன்னா நாங்க இங்கே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க மொத்த, அதாவது கிரயத்துல வந்து நாங்க இன்புட் வந்து எவ்வளவு அலகுகள் பயன்படுத்த போறோம், எவ்வளவு அலகுகள் உற்பத்தியில வந்து பயன்படுத்த போறோம்னு சொல்லி சொல்றது தான். சரியா? இப்ப இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட்கான சமன்பாடு தான் பாருங்க, MRE, மார்ஜினல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மார்ஜினல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டெல்டா கேபிட்டல் டெல்டா லேபர். அதாவது வந்து மூலதன மாற்றத்தின் கீழ் நாங்க உழைப்பிட மாற்றத்தை வந்து பிரிக்கிறதால தான் ஐஎஸ்ஓ காஸ்ட், அதாவது ஸ்லாப்கான புள்ளி எங்களுக்கு மார்ஜினல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சரி. இப்ப இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட்ல வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல பொழுது நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது உற்பத்தியாளர்கிட்ட வருமானம் வந்து அந்த உள்ளீடு காரணிகளின் விலை என்பவற்றை ஆராய்ஞ்சு தான் என்ன செய்யணும்னா ப்ரொடக்ஷன்ல ஈடுபடணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு மேனுபேக்சர் கிட்ட எவ்வளவு இன்கம் இருக்கு, அப்படி அவருக்கு எவ்வளவு செலவழிக்க முடியும், அது எதை டிபெண்ட் ஆகி இருக்குன்னா அந்த ஐஎஸ்ஓ காஸ்ட், அதாவது வந்து அந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, கேபிட்டல் இவ்வளவுனா கேபிட்டல் 2 யூனிட்னு சொன்னா அப்ப கேபிட்டல் ஒரு யூனிட் எவ்வளவு, மூலதனம் ஒரு யூனிட் எவ்வளவு, லேபர் 5 யூனிட்னா அப்ப ஒரு யூனிட்கான லேபர் எவ்வளவு. சோ அந்த காஸ்ட் அந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? அப்ப இந்த ஐஎஸ்ஓ காஸ்ட் வலையை பொறுத்த அளவுல வந்து மேனுஃபேக்சர் அப்படி இல்லாட்டி ப்ரொடியூசர் கிட்ட வந்து 2 வகையான இன்புட்டை வந்து எந்த அளவுல எந்த லிமிட் எந்த குவான்டிட்டியில வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றதை தான் ஐஎஸ்ஓ காஸ்ட் வலை வந்து சொல்லுது. ஓகே, ஓகே, சரியா? சோ இதுக்காக வந்து நாங்க ஒரு என்ன சொல்றது, இதுக்காக வந்து நாங்க ஒரு கணக்கு ஒன்று படி நீங்க செஞ்சு
காட்டலாம். ஓகே, கணக்கொண்டு நீங்க செஞ்சு காட்டுறதுன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு வந்து எங்கட டோட்டல் காஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவலா வந்து 120 டோட்டல் காஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு மொத்த செலவழிக்கக்கூடிய வருமானம், டோட்டல் காஸ்ட்னா எங்களுக்கு செலவழிக்கக்கூடிய வருமானம் 120 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். சரி, கேபிட்டல் வந்து எங்களுக்கு பார்ப்போம். கேபிட்டல் வந்து 30. நான் இதெல்லாம் ஆல்ரெடி செஷன்ஸ்ல ரெக்கார்டிங் சொல்லி இருக்கிறேன். லேபரை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, ஓகே 10 ரூபான்னு சொல்லி ஓகே 10 ரூபாய். ஸோ ஒரு யூனிட் 30, லேபர் ஒரு யூனிட் 10. இப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப நாங்க அவுட், அதாவது டோட்டல் நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு வந்து டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து செலவிடக்கூடிய மொத்த வருமானம் 120. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல வந்து நாங்க கேபிட்டல் வந்து எத்தனை எடுக்கலாம்னு சொன்னா 4 கேபிட்டல் எடுக்கிறோம். அப்ப 4 கேபிட்டல் எடுத்தா ஒரு கேபிட்டல் 30 சொல்லி சொன்னா அப்ப 4 into 30 120. அப்ப இங்க லேபர் யூஸ் பண்ண முடியுமா? லேபர் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஈக்குவல் 20. ஓகே, இப்ப ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் போவோம். இப்ப இங்க வந்து கேபிட்டல் வந்து நான் 3 கேபிட்டல் எடுக்கிறேன். அப்ப 3 into 3 90. அப்ப பேலன்ஸ்ல தான் நான் என்ன எடுக்கணும்னா லேபர்ஸ் யூனிட்ஸ் எடுக்கணும். அப்ப நான் ஒரு 3 லேபர்ஸ் எடுக்கிறேன். அப்ப 3 into 30 அப்ப 90 30 120. ஸோ செகண்ட் சி பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் இங்க வந்து கேபிட்டல் 2 எடுக்கிறேன். அப்ப 30 into 2 60. ஓகே, ஸோ இங்க வந்து அப்ப நான் லேபர் வந்து எத்தனை எடுக்கிறேன்னு சொன்னா 6 எடுக்கிறேன். லேபர் எத்தனை எடுக்கிறேன்? 6. அப்ப 60 into 10, சாரி 6 into 10 60. அப்ப டோட்டல் 120. ஓகே, டி அடுத்த பாயிண்ட் நாங்க வருவோம். அடுத்த பாயிண்ட்க்கு வரக்குள்ள நான் இங்க கேபிட்டல் 1 எடுக்கிறேன். அப்ப இங்க நாங்க லேபர் எவ்வளவு எடுக்கணும்? 9. 9 தர 10 90, 1 தர 30. அப்ப 90 90 plus 20 120. ஓகே, அடுத்தது டி. சோ அப்ப இங்க வந்து நான் எடுக்கிறேன் கேபிட்டல் 0. அப்ப நாங்க ஒருக்கா வந்து கேபிட்டல் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு லேபரை 0 ஆக்கணும் தானே. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா கேபிட்டலை வந்து ஃபுல்லா 0 ஆகிட்டு லேபர் மட்டும் 12 சொல்லி. சோ அப்ப இங்க ஈக்குவல் வந்து 120 வரும். இதுலயும் வந்து ஐஎஸ்ஓ கோட் படியே தான், அதாவது ஒன்றை நாங்க அடைய வரும் பொழுது அதுக்கு மாறா இழக்கப்படுகின்ற அளவு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா குறைஞ்சு கொண்டு வரும். அதாவது ஒன்றா குறைஞ்சு கொண்டு பாருங்க. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா முதலாவது, அதாவது குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்றதை விட நாங்க குறைவான எங்கள்கிட்ட இருக்கிற டோட்டல் காஸ்ட் ரெவென்யூல, அதாவது எங்கள்கிட்ட செலவிடக்கூடிய மொத்த வருமானத்துல தான் நாங்க அந்த இரு வகையான இன்புட்டை வந்து வாங்கி கொள்ளணும். ஸோ அதைத்தான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இந்த கர்வ் வந்து பாருங்க இப்படி ஐஎஸ்ஓ கவுண்ட் லைன், அதாவது ஸ்லோப் லைன் ஒன்ல வந்து எங்களால வரியா இருக்கும். சரி, ஸ்லோப் லைன்ல வந்து நாங்க இதை வரைய முடியும். ஓகே, ஓகே சரியா. சோ அப்ப அதுதான் வந்து இங்க இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட 6 மார்க்ஸுக்குன்னு சொல்லி சொன்னா முதலாவது கொஸ்டினுக்கு 3க்கும், ரெண்டாவது கொஸ்டினுக்கும் 3க்கும். ஓகே சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுல வந்து எங்களுக்கு பாருங்க தந்திருப்பாங்க. இப்படி ஒரு டேபிள் ஒன்று கண்டிப்பா வரும் கொஸ்டின்ல. ஸோ அந்த டேபிளை தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஃபில் பண்ண வேண்டி வரும். அப்ப சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் தந்திருப்பாங்க ஃபுல்லாவே. ஸோ அப்ப எங்களுக்கு மார்ஜினல் ப்ரொடக்ஷனையும் எவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் காண இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இப்படி எடைக்கெடை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப நாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, உங்களுக்கு தெரியும் இந்த QLங்கிறது வந்து குவான்டிட்டி ஆஃப் லேபர். அதாவது குவான்டிட்டி ஆஃப் லேபர் வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? வேரியபிள்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஷார்ட் ரன்ல தான் இதுகள் வந்து மாறக்கூடிய காரணிகள். பாருங்க 1 2 3 4ன்னு மாறிக்கொண்டு இருக்கு. டிபிங்கிறது என்னது? டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர். எம்பிங்கிறது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர். ஏபிங்கிறது வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர். சரியா? ஸோ இதை வந்து நான் எக்ஸல்ல வந்து நான் இங்கே போட்டுக்கொண்டு உங்களுக்கு டிஃபரெண்ட்காக. ஓகே, இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இங்க கொடுத்த தகவல்களை தான் நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணி இருக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு கொஸ்டின் வந்த உடனே வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இது நீங்க பேப்பர்ல வந்து பிரதியிடும். பேப்பர்ல வந்து நீங்க எழுதும் பொழுது இந்த எம்பி இருக்கு தெரியுமா, மார்ஜினல் ப்ரொடக்ஷன், இதை வந்து 3வது காலமா போட்டுக்கோங்க. ஏபியை வந்து 2வது காலம்க்கு கொண்டு வாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது நீங்க செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து அதுக்கு மார்க்ஸ் போடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கணக்கு செய்ய ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நீங்க ஒரு ரப் பேப்பர்ல வந்து
இந்த ஏபியை வந்து 2வது காலம்க்கும் எம்பியை 3வது காலம்க்கும் போட்டு கணக்கை செஞ்சுட்டு அப்புறம் நீங்க இந்த பேப்பர்ல எப்படி காலம்ஸ் இருக்கோ அதே வந்து அந்த பேப்பர்ல நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் பேப்பர்ல வந்து டைரக்டா எழுத முடியும். ஓகே, சோ இப்போ இதை வந்து எங்களுக்கு ஜஸ்ட் ஃபீல் பண்ணத்தான் இருக்கு. நாங்க படிச்சிருக்கோம் இது வந்து என்னது ப்ரொடக்ஷன், அதாவது வந்து ஒரு உற்பத்தி செயற்பாடு எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒரு இது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல வந்து நாங்க மேற்கொள்ற உற்பத்தியை பத்தி, அதாவது வந்து மொத்த அளவு எவ்வளவு உற்பத்தியில வந்து பயன்படுத்தக்கூடிய மொத்த அளவை பத்தி சொல்றது தான் இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, சோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கும் ஒரு உற்பத்தியில, எவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஓகே, எங்களுக்கு தெரியும் எவரேஜ் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு தந்திருக்காங்க 10 என்று சொல்லி. சரியா, முதல்ல இந்த கொலம் காண்றதுக்கு முதல்ல எங்களுக்கு சமன்பாடு தெரியணும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி காண்றது, எவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி காண்றதுன்னு சொல்லி. மார்ஜினல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா என்னது, எல்லை உற்பத்தி. அதாவது வந்து நாங்க என்ன சொல்லியிருக்கோம், மேலதிகமா ஒரு யூனிட்டை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து நாங்க உற்பத்தி செய்யறதை தான் வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா அதை வந்து எல்ஏ மார்ஜினல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி மார்ஜினல் பிசிக்கல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லுவோம், எம்பிபின்னு கூட சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல இந்த கொஸ்டின் வந்து நாங்க ஓகே 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 இதுதான் சொல்லியிருக்காங்க மார்ஜினல் ப்ரொடக்ஷன், டோட்டல் ப்ரொடக்ஷன். சரியா, அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன், மார்ஜினல் ப்ரொடக்ஷன், எவரேஜ் ப்ரொடக்ஷனுக்காக சமம் இருக்கு. மார்ஜினல் ப்ரொடக்ஷன் பாருங்க, டெல்டா டிபி இன் கீழ் டெல்டா எல். அதாவது என்ன சொல்றாங்க, மார்ஜினல் ஒரு உற்பத்தி செய்த ப்ரொடக்ஷன் as in input can be defined as a extra output. மார்ஜினல் ப்ரொடக்ஷன்னாலே மார்ஜினல்னாலே எக்ஸ்ட்ரா அவுட்புட், எக்ஸ்ட்ரா மேலதிகமா நாங்க ஒரு யூனிட்டை வந்து உற்பத்தி செய்யறதால ஏற்படுற செலவு can be produced by using one more unit of the variable input of the production process. அப்ப இதுதான் MPL divided by delta TP இன் கீழ் டெல்டா எல். ஓகே, அதாவது டெல்டா டிபின்னு சொல்லி சொன்னா என்னது, மொத்த வெளியில் ஏற்படுற மாற்றம், மொத்த நிலையான அதாவது உழைப்புல வந்து ஏற்படுற மாற்றம், மொத்த உற்பத்தி டோட்டல் ப்ரொடக்ஷன் என்னது, மொத்த உற்பத்தியில ஏற்படுற மாற்றம். இது வந்து லேபர்னு சொல்லி சொன்னா ஊழியத்துல ஏற்படுற மாற்றம். ஓகே, அப்ப இங்க கொஸ்டின் வரக்குள்ள வந்து பாருங்க எவரேஜ் ப்ரொடக்ஷன். ஓகே, மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காண்றது எங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன். சரியா, எவரேஜ் ப்ரொடக்ஷன், எவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி காண்றது, டிபி இன் கீழ் கியூ. அதாவது வந்து மொத்த உற்பத்தியில இருந்து டோட்டல் ப்ரொடக்ஷன்ல இருந்து அவுட்புட்டை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதாவது அவுட்புட்னு சொல்லி சொன்னா குவான்டிட்டி ஆஃப் லேபர். எங்களுக்கு இங்க அவுட்புட்னு சொல்லித்தான் பேப்பர்ல சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நாங்க அதை அவுட்புட்னு சொன்னா குவான்டிட்டி ஆஃப் லேபரை வந்து டிவைட் பண்ணக்குள்ளதான் எவரேஜ் ப்ரொடக்ஷன் வரும். எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து நாங்க காண்ற மெத்தட் வந்து எப்படின்னா, எவரேஜ் ப்ரொடக்ஷன் இஸ் த அவுட்புட் பர் யூனிட் ஆஃப் இன்புட். அதாவது வந்து ஒரு இன்புட்க்கு வந்து நாங்க சராசரி உற்பத்தின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து பல்வேறு அலகுகள் உற்பத்தி செய்யும் பொழுது ஒரு அலகு அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ்க்காக வந்து எவ்வளவு அவுட்புட்னு சொல்லி சொல்றதை தான் வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் காண்றதான ஈக்குவேஷன் டிபி இன் கீழ் கியூஎல்னு சொல்லி படிச்சோம். அப்ப எங்களுக்கு 10 தந்திருக்காங்க, எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருந்தா டோட்டல் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காணலாம். அதாவது எப்படி காண்றேன்னு சொன்னா, நாங்க இந்த 10 into 1, அதாவது வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு தந்திருந்தா டோட்டல் ப்ரொடக்ஷன் காண என்ன செய்யணும்னு சொன்னா, எவரேஜ் ப்ரொடக்ஷனை இந்த QL பெருக்கணும். அதாவது எங்களுக்கு எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க, எவரேஜ் ப்ரொடக்ஷன் இங்க 10ன்னு தந்திருக்காங்க, டோட்டல் ப்ரொடக்ஷன் காண சொல்றாங்க. சோ அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் காணணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எவரேஜ் ப்ரொடக்ஷனை QA அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, குவான்டிட்டி ஆஃப் லேபர், குவான்டிட்டி ஆஃப் லேபரால வந்து மல்டிபிள் பண்ணா எங்களுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் வரும். அப்ப 10 தர 1 10. ஓகே, சாரி என்னம்மா நான் இதை வந்து போல்ட் பண்றதை குறைச்சுக்கணும். ஓகே, சரியா, ஆன்சர் கண்டி போல்ட் பண்றேன். ஓகே, அப்ப 10. அப்ப முதலாவது டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டாச்சு. சரியா, இப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி காண்றது, அதாவது மார்ஜினல் ப்ரொடக்ஷன் நாங்க கண்டோம் டெல்டா டிபி இன் கீழ்
டெல்டா கியூஎல். அப்ப எங்களுக்கு டெல்டா டிபி எவ்வளவு இருக்கு? 10 ஏன்னு சொன்னாங்க. அதுக்கு முதல்ல வந்து 0 தான் எடுக்கணும். 0க்கும் 1க்கும் தான் இந்த குவான்டிட்டி ஆஃப் லேபர். 0க்கும் 10க்கும் தான் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லேபர். டோட்டல் ஓகே. சோ அப்ப டிபிஎல் டெல்டா டிபிஎல் எவ்வளோ? 10. டெல்டா கியூஎல் எவ்வளோ? 0க்கும் 1க்கும் டிஃபரண்ட் 1. அப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 10. ஓகே, அதுவும் கண்டாச்சு. அடுத்தது எங்களுக்கு 24 தந்திருக்காங்க டோட்டல் ப்ரொடக்ஷன். அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் எப்படி காணுவோம்? டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து குவான்டிட்டி ஆஃப் லேபரால டிவைட் பண்ணா எவரேஜ் ப்ரொடக்ஷன் வரும். அப்ப 24 2ஆல பிரிச்சா 12. ஓகேயா? சரி. இப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காணணும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி காண்றேன்னு சொன்னா டிஃபரண்ட், அதாவது டெல்டா டோட்டல் ப்ரொடக்ஷன். அப்ப இந்த 10க்கும் 24க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு? 14. குவான்டிட்டி ஆஃப் லேபர் இந்த கியூஎலுக்கு இடையில இந்த 1க்கும் 2க்கும் இடையில எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு? 1. இன்னொரு விஷயம் பார்த்துக்கொள்ளுங்க, இது எல்லாமே இந்த குவான்டிட்டி ஆஃப் லேபர் எல்லாமே ஒரு அழகால தான் கூடுது. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன்ல டிஃபரண்ட் வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கொண்டா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அதே அமௌண்டால தான் என்ன நடக்கும்னா போட்டுக்கொண்டு வர இருக்கு. அப்ப பாருங்க, இந்த 10க்கும் 24க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளோ? 14. அப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? 14. ஓகே. அடுத்தது எங்களுக்கு வந்து என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. இப்ப எங்களுக்கு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தந்திருந்தா எங்களுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் காணணும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தந்திருந்தா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் காண வேண்டி வரும். சரியா? அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் காண்றது வந்துன்னா நான் ஈஸியா ஒரு விஷயம் சொல்லித்தரேன். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தந்திருந்தா, அதாவது வந்து இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் லாஸ்ட் அப்ப எங்களுக்கு எவ்வளவு இருக்கு? நாங்க இந்த கொலமை தான் இந்த 3வது குவான்டிட்டி ஆஃப் லேபரை தான் பார்க்க போறோம். அப்ப அந்த தந்திருக்கிறதுல மார்ஜினல் ப்ரொடக்ஷனோட அதுக்கு முதல்ல இருக்க மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் கூட்டுனா அந்த லைன்ல வரக்கூடிய டோட்டல் ப்ரொடக்ஷன் வரும். இப்ப பாருங்க, எங்களுக்கு வந்து இந்த 3வது குவான்டிட்டி ஆஃப் லேபர் யூனிட் வந்து 21ன்னு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க, 21ன்னு சொல்லி. அப்ப அதுல டோட்டல் ப்ரொடக்ஷனை காண்டணும்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த யூனிட்ல இருக்கிற அந்த குவான்டிட்டி ஆஃப் லேபர் யூனிட்ல இருக்கிற மார்ஜினல் ப்ரொடக்ஷனோட அதுக்கு முதல்ல நாங்க கண்ட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எல்லாம் கூட்டினா தான் வந்து எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த யூனிட்ல இருக்க அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து கவுண்ட் வரும். பாருங்க, 21 14 10 எவ்வளோ? 45. நீங்க என்ன சம் காட்டுது? அப்ப 45. ஓகேயா? சோ அதுதான் அது. அடுத்தது பாருங்க, இந்த 24 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல பாருங்க. இந்த 10ம் 14ம் 24. சோ இங்க 10 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க படிச்சிருக்கோம் 0ம் 10ம். இங்கே மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 0வா தானே இருக்கும். அவ 0ம் 10ம் பிளஸ் 0வா தான் இருக்கு. கிளியரா? இப்ப எங்களுக்கு தெரியும் டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்ட எவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கண்டுவோம். 45, அதாவது டோட்டல் ப்ரொடக்ஷன் டிவைட் பண்ணுவோம் கியூஎல்லால. 45 3ஆல டிவைட் பண்ணா 15. ஓகே. அடுத்தது எங்களுக்கு எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க 16ன்னு சொல்லி. அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் 16ன்னு சொல்லி தந்திருந்தா டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கான என்ன செய்யணும்? எவரேஜ் ப்ரொடக்ஷனை கியூஎல்லால பெருக்கணும். அப்ப 16 4ஆல பெருக்குனா 64. சோ எகைன் இங்க மார்ஜினல் ப்ரொடக்ஷன் கேட்கிறாங்க. அப்ப மார்ஜினல் ப்ரொடக்ஷன் எப்படி காணணும்? டெல்டா டிபிஎல்லின் கீழ் டெல்டா கியூஎல். அப்ப 45க்கும் 64க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொன்னா 19. அப்ப கியூஎலுக்கு இடையில டிஃபரண்ட் 1. 19 1ஆல பிரிச்சா அப்ப 19. ஓகேயா? சரி. அடுத்தது டோட்டல் ப்ரொடக்ஷன் 80ன்னு தந்திருக்காங்க. அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் காண்றது எப்படி? 80 5ஆல டிவைட் பண்ண, அதாவது டிபிஎல்ல கியூஎல் டிவைட் பண்ண எவரேஜ் ப்ரொடக்ஷன் 16ன்னு சொல்லி வரும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து அப்ப எங்களுக்கு எப்படி காண்றேன்னு சொன்னா இந்த 80க்கும் 60 டோட்டல் ப்ரொடக்ஷன் டெல்டா டிபிஎல் 80க்கும் 64க்கும் இடையில டிஃபரண்ட் எவ்வளவு இருக்கு? 16. சோ கியூஎலுக்கு டிஃபரண்ட் 1. அப்ப இங்க 16ன்னு சொல்லி வரும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 10ன்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 10ன்னு சொல்லி தந்திருந்தா டோட்டல் ப்ரொடக்ஷன் பாக்குறேன்னா அதுக்கு, அதாவது தந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷனோட அதுக்கு முன்னுக்கு இருந்து காண்ட எல்லா மார்ஜினல் ப்ரொடக்ஷனையும் கூட்டுனா எங்களுக்கு அந்த கூட்டு தொகை தான் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷனா வரும் அந்த குவான்டிட்டி ஆஃப் லேபர் வர அமௌண்ட்டுக்கு. ஓகே. சோ அப்ப இங்க வந்து பாருங்க 90ன்னு வருது. ஓகே. அப்ப எங்க டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டுட்டோம். ஆட்டோமேட்டிக்காவே இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன்ல கூட்டுத்தொகை கண்டாச்சு. அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷனுக்கான டிபிய கியூவால பிரிக்கணும். 90 6ஆல பிரிச்சா 15. ஓகேயா? சரி. அடுத்தது எங்களுக்கு எவரேஜ் ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க. டோட்டல் தந்திருக்காங்க. 7ஆவதுல வந்து 7ஆவது குவான்டிட்டி ஆஃப் லேபர்
லேபர் ஏழில் வந்து 90ன்னு. அப்ப 90ன்னு சொல்லி தந்திருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் பாக்குறேன்னா நாங்க இந்த டிபிஎல் 90 கியூஎல் 7ஆல வந்து பிரிச்சா 12.85. மார்ஜினல் எப்படி காண்றது? டெல்டா டிபிஎல் கீழ் டெல்டா கியூஎல், டெல்டா டிபிஎல் கீழ் டெல்டா கியூஎல் எல்லாம் ஃபார்முலா எல்லாம் கொடுத்தே தான் இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு செஷன்ஸ் டைம்லையும் வந்து இதை நான் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு தான் போயிருக்கிறேன். அப்ப பாருங்க 15க்கும் 12.80 சாரி 90க்கும் 90க்கு இடையில டிஃபரெண்ட் எவ்வளவு? 0. 6க்கும் 7க்கும் இடையில டிஃபரெண்ட் உண்டு. அப்போ 0 ஒன்றால பிரிச்சா இങ്ങനെ 0. சரி, இப்ப அடுத்தது எங்களுக்கு தந்திருக்காங்க வந்து எவரேஜ் ப்ரொடக்ஷன் 11. நான் சொன்னேன் எவரேஜ் ப்ரொடக்ஷன் எங்களுக்கு தந்தா டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கான லேசி எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து குவான்டிட்டி ஆஃப் லேபரால வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்ப 11 தர 88 டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டாச்சு. டோட்டல் ப்ரொடக்ஷன் கண்டா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு என்ன ஈஸின்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் காணையும் ஈஸி. அதாவது டெல்டா டிபிஎல் கீழ் டெல்டா கியூஎல் 90க்கும் 88க்கும் இடையே. இப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இந்த கொலமை பார்த்தாலே தெரியுது. அப்ப 90க்கு -8 1 கியூஎல்னா 1 அப்ப மார்ஜினல். ஓகே, தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான சமன்பாடு. ஓகே, டைம்ஸ் இது உங்களோட வந்து வரிய சொல்லித்தாங்க. அரைபிள வந்து வரிந்தா நீங்க என்ன கீழ் பக்கம் அவுட்புட், அதாவது குவான்டிட்டி ஆஃப் லேபர். இந்த குவான்டிட்டி சொல்லி சொல்றது குவான்டிட்டி ஆஃப் த லேபர். 1 2 5 6 7 8 என்ன போவீங்கன்னு சொல்லி சொன்னா ப்ரொடக்ஷன் எவரேஜ் ப்ரொடக்ஷன்ல வந்து இப்ப இருக்க மாதிரி நீ அளவி மெஷர். அதாவது பாருங்க 24 40 இருக்கு. ஓகே, 10 கூட்டி கொண்டு போ, எந்த பிரச்சனையுமே 20 40 50 பேப்பர்ல கீறி. முதலாவது அதாவது என்னது குவான்டிட்டி ஆஃப் வந்து எவ்வளவு? 12க்கு 10. அதுக்கு எவ்வளவு? 2. 2க்கு நேர வரைவு பார்த்து உங்களுக்கு குறிக்க இதத்தான். சரியா? இது குறிப்பு இல்லாம வந்து ஓகே தான் வந்தீங்கன்னு செய்ய வேண்டிய. ஓகே, இதுல பாருங்க தெரியும் டோட்டல் வந்து 3 கட்டம். இந்த டோட்டல் எவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேர்ட் பிரிப்போம். அப்படின்னா பொழுது வந்து அந்த ஸ்டேஜஸ் பிரிக்கும். பொது சொல்லி சொன்னா ஸ்டேஜ வந்து நான் பிரிக்கும் இந்த ஷேப் அது வந்து முதலாவது. ஓகே, முதல் 2 குவான்டிட்டி வைப்பாங்க. அப்ப இத 3 ஓகே தான் கோலம் சொல்லித்தாங்க. அடுத்து 2வது பாருங்க 2 அப்ப வரும் என்னது 4 5 2வது ஸ்டேஜ்க்குள்ள வரும். ஸ்டேஜ்க்குள்ள 3 பேலன்ஸ் ஆகுற அந்த 7 வந்து என்ன வரும்னு சொல்லி கடைசியா தேர்ட் வரும். தேர்ட் ஸ்டேஜுக்கு வரும். ஸ்டேஜ் படி உங்களுக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகும். செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னா இன்க்ரீஸ் போகுது. தேர்ட் நடக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்து கொண்டு வருது 188ன்னு சொல்லி கொண்டு வருது தேர்ட் ஸ்டேஜ்ல. சரி, இந்த கோலத்தை உங்களுக்கு இதை நான் வரைஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்ப இந்த கோல காட்டக்குள்ள இது வந்து 4 5 6 ஓகே,
முதலாவது ஸ்டேஜ், இரண்டாவது ஸ்டேஜ், மூன்றாவது. ஸோ இப்படி போட்ட ஏபிஎல் எவரேஜ் எவரேஜ் ப்ரொடக்ஷன் முதல்ல வந்து படிப்படியா போகுது. அப்ப பாருங்க எவரேஜ் ப்ரொடக்ஷன் இருக்கிறது வந்து என்ன சொல்றது, எவரேஜ் ப்ரொடக்ஷன் கலர்ல வந்து படி செஞ்சு கொண்டு போகும். மார்ஜினல் நடக்குதுன்னு சொல்லி இந்த எவரேஜ் விட கூடிக்கொண்டு எவரேஜ் கூடிக்கொண்டு முதலாவது மார்ஜினல் விட என்ன சொன்னா ப்ரொடக்ஷன் போகும். செகண்ட் நடக்குதுன்னு சொல்லி எவரேஜ் ப்ரொடக்ஷன் மெதுவா குறைஞ்சு கொண்டு ஸ்லோலியா டிக்ரீஸ் ஆகிக்கொண்டு செகண்ட் ஸ்டேஜ் ஸ்லோலியா டிக்ரீஸ் போகும். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் சொல்லி சொன்னா ஐஸ் வந்து டிக்ரீஸ் வருது 19 ஸ்பீட்ல வந்து அது எவரேஜ் விட ப்ரொடக்ஷன் என்ன செய்யும், இந்த எல்லோ கலர் படியா குறைஞ்சி ரொம்ப ஸ்பீட்ல குறைஞ்சது. சரி, தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரொடக்ஷன் என்ன அப்படியே குறைஞ்சு போகுது. இந்த மார்ஜினல் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படி மைனஸ் லெவல் போய்கொண்டு இருக்குது. சரி, இதுதான் வந்து ஸ்டேஜ்ல விஷயம். அப்ப நோட்டபிளான ஒரு ஒன்டர்பிரனர் பிசினஸ்மேன் என்ன செய்வான், எந்த ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுவான்னு இந்த நான் சொன்ன இந்த செகண்ட் ஸ்டேஜோட நிப்பாட்டிடுவாரு. காரணம் என்னது, செகண்ட் ஸ்டேஜ் எண்ட்லயோட நிப்பாட்டிடுவாரு. காரணம் என்னதுன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த யூனிட் வந்து கூட 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 என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா லேபர் கூட 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 டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது சொன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து படிப்படியா குறைவடைஞ்சு வருது. அதோட வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னு தேர்ட் ஸ்டேஜ் சந்திக்குள்ள 0 பாயிண்ட்ல இருந்து சந்திச்சு கொண்டு வருது. சரியா, அதுதான் இங்க மெயினான விஷயம். சரியா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷனும் எவரேஜ் ப்ரொடக்ஷனும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒன்றே ஒன்று சந்தித்து கொள்றாங்க. பாருங்க, அது சந்திக்கிறதுக்கு வந்து சமனான இந்த அது வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த எவரேஜ் ப்ரொடக்ஷனும் மார்ஜினல் ப்ரொடக்ஷனும் 16 பாருங்க எனக்கு காட்டி அப்ப சந்திக்கிறாங்க. ஸோ அதைத்தான் வந்து இந்த புள்ளியில குறிச்சு காட்டி இருக்குங்க. சரியா, ஸோ இதோட தேர்ட் ஸ்டேஜ் வரக்குள்ள மார்ஜினல் ப்ரொடக்ஷன் 0 லெவலுக்கு போயிடும், எவரேஜ் ப்ரொடக்ஷன் அப்படியே கண்டினியூஸா குறைஞ்சு கொண்டு வரும். ஸ்டேஜ் பிரிக்கிறது வந்து 8 தந்திருந்தா 3 பிரிச்சு முதல் 3 ஒரு ஸ்டேஜ், அடுத்த 3 ரெண்டாவது ஸ்டேஜ், 7 அடுத்த 2 மூன்றாவது ஸ்டேஜ். இதே இங்க 9 தந்திருந்தா 3 கட்டமா பிரிங்க, எந்த பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேர்ட் ஸ்டேஜ் என்னைக்குமே வந்து இந்த 0ல தான் வருது. தேர்ட் ஸ்டேஜ் வந்து இன்னைக்குமே இதுல வருது, 0ல தான் வருது. ஓகே, அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப இங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு பாருங்க, இன்னொரு விஷயம் ஒண்ணு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த முதலாவது ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த சரியா, அப்ப இங்க பாருங்க, இப்ப முதலாவது ஸ்டேஜ்ல இந்த எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கூடுது. அப்ப அதுக்காக வந்து நாங்க ஒரு சமன்பாட்டுல வந்து நாங்க எப்படி ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷனும் நீங்க காட்டலாம். எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் கூடுறதுக்கு எம்பியை விட அதாவது ஏபி வந்து குறைவா இருக்கு, அப்படி இல்லாட்டி ஏபியை விட எம்பி கூட. இந்த பாருங்க, இந்த முக்கோணம் வந்து இந்த கூர்ங்கோணம் வந்து எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அதுதான் பெரிய பக்கம். ஓகே, அடுத்தது இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல வந்து இப்ப ரெண்டாவது ஸ்டேஜ் எடுத்துக்கொண்ட என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அடுத்த தலைகீழ நடக்குது. ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன நடக்குது, தலைகீழ நடக்குது. எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு கொண்டு வருது. எவரேஜ் ப்ரொடக்ஷனை விட மார்ஜினல் ப்ரொடக்ஷன் குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ இதுதான் இங்க நடக்கிற ஒரு மாற்றம். கிளியரா? ஓகே, நான் நினைக்கிறேன் முடியுமான மட்டும் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நாங்க செஷன்ஸ்ல வந்து கவர் பண்ண ஏரியாஸ் தான். ஓகே, கவர் பண்ண ஏரியாஸ் தான். ஸோ நாங்க இங்க கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, இந்த டேபிள் வந்து
நார்மலாவே வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறதுன்னா இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லி. அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் த ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த சம் யூசிங் இலிஸ்ட்ரேஷன். அப்ப நான் அந்த சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்க வரைபடத்தை வரைஞ்சி இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, வரைபடத்தை வரைஞ்சி நீங்க எல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த பாருங்க, உங்களுக்கு இந்த வரைபடம் வரைஞ்சி டோட்டல் ப்ரொடக்ஷனை குறிச்சு காட்டணும், எவரேஜ் ப்ரொடக்ஷன், மார்ஜினல் ப்ரொடக்ஷனை குறிச்சு காட்டணும், ஸ்டேஜ் 3 கட்டமா போடணும், மேல போறது குவான்டிட்டி, கீழே வந்து குவான்டிட்டி ஆஃப் லேபர். சரியா? ஸோ இதெல்லாம் காட்டி இந்த இப்படி அழகா இப்படி ஒரு படம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லி இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லி பாருங்க படம் வருது. உங்களுக்கு படத்திலே வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க ஒரே படத்துல வந்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. இப்ப பாருங்க, நான் அந்த டேபிள்ல சொன்னது எம்ஆர் சமன் ஸ்டேஜ்ல வந்து ஏபிஆர் இது இங்க நீங்க பெருசா அதை கணக்கெடுக்க தேவையில்ல. ஓகே, ஸோ இப்படி எல்லாம் முடிச்சிருந்தா ஸ்டேஜ் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்க 4 நாளா கூட பிரிக்கலாம். இங்க 12 இருக்கு அப்படின்னா 4 நாளாவும் நாங்க பிரிக்கிட்டு வரலாம். ஓகே, ஸோ அப்ப அந்த பகுத்தறிவுள்ள உற்பத்தியாளர் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா 2வது ஸ்டேஜ்ல வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. 2வது ஸ்டேஜ்ல வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நாட் ஸ்லைட் ப்ரொடக்ஷன். ஓகே, சரியா? பாருங்க, என்ன சொல்லி இருக்காங்க. The low dimension marginal return, there are 3 stage of production, why not stage 2? and பாருங்க, in the short run rational firm should be only operating in the stage 2 specialization, and the teamwork continue to result greater output when additional variable input used. நாங்க முதல்ல 2வது ஸ்டேஜ்ல வந்து நிறுத்துறதுக்கான காரணமே வந்து அதுதான். அதாவது வந்து 2வது ஸ்டேஜ்ல எந்த ஒரு பகுத்தறிவு உற்பத்தியாளரும் 2வது ஸ்டேஜ் உற்பத்தி நிறுத்தக்கான காரணம் வந்து, அதாவது வந்து அவருக்கு அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது நாங்க சொல்ல போற இந்த QL, இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஏற்படுற கொஸ்டும் இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் மூலமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பொறுத்து தான் என்ன நடக்கும், இன்கமையும் பொறுத்து தான் அவர் டிசிஷன் எடுப்பாரு, நான் எந்த ஸ்டேஜ்ல வந்து ப்ரொடக்ஷன் நிப்பாட்டணும்னு சொல்லி. அப்ப இங்க எங்களுக்கு நல்லாவே தெளிவா விளங்குது. பாருங்க, இந்த செகண்ட் ஸ்டேஜ் எண்ட் ஆகின பிறகு என்னத்தான் இந்த குவான்டிட்டி ஆஃப் லேபர், அதாவது குவான்டிட்டி ஆஃப் லேபர் கூடி கொண்டு வந்தாலும் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சு கொண்டு தான் வருது. ஸோ அப்ப இன்டெலிஜென்டான ஒரு என்டர்பிரனரா இருந்தா, இன்டெலிஜென்டான ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னா செகண்ட் ஸ்டேஜோட வந்து ப்ரொடக்ஷனை நிப்பாட்டுவாரு. ஏன் நாங்க தேர்ட் ஸ்டேஜ்ல நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லி சொன்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, மேலதிகமா ஒவ்வொரு யூனிட்டை உற்பத்தி செய்யக்குள்ள எடிஷனல் 1 யூனிட் ப்ராடக்ட் பண்ண என்ன நடக்கும்னா மார்ஜினல் ப்ரொடக்ஷன் வந்து பூஜ்ஜியமாய் கொண்டு போகும். அப்ப என்னத்தான் நாங்க உற்பத்தி அதிகரிச்சும் வேலையில எல்லை உற்பத்தி வந்து மைனஸ் லெவல்ல போகக்குள்ள சராசரி உற்பத்தி, அதாவது ஓரளவு நாங்க உற்பத்தியில வந்து சராசரி என்ன நடக்குது, குறைஞ்சு கொண்டு போகுது. அதனால வந்து நாங்க செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நிறுத்த மாட்டோம். அப்ப சாரி, தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து நிறுத்த மாட்டேன். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிறுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லை உற்பத்தி எங்கிட்ட குறைஞ்சு கொண்டு போகுது, டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன நடக்குது அப்பதான் படிப்படியா அதிகரிச்சு கொண்டு போகுது. அதால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் நிறுத்த மாட்டேன். இன் கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏன் நிறுத்த மாட்டான்னு கேட்டாலும், அப்படி இல்லாட்டி தேர்ட் ஸ்டேஜ்ல ஏன் நிறுத்த மாட்டேன்னு கேட்டாலும் அதை சொல்லலாம். அப்படி எதுவுமே கேட்காட்டி உங்கள்கிட்ட காமனா கொஸ்டின் ஒன்று கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா,
ஓகே. சோ அப்ப என்ன சொல்லணும், at what stage should the rational producer operate? அப்ப எந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன நடக்கும்னா உற்பத்தியாளர் வந்து அந்த உற்பத்தியை வந்து நிலைநிறுத்துவார்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சோ அப்ப நாங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து உற்பத்தியாளர் பகுத்தறிவுல உற்பத்தியாளர் எந்த உற்பத்தியா செயற்படுவேன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல. சரியா? அடுத்தது கேட்டிருக்காரு. அடுத்தது பாருங்க. எக்ஸ்பிளைன் வை he should not maintain his production in the other stage. அப்ப ஏன் மத்த ஸ்டேஜ்ல எல்லாம் ப்ரொடக்ஷன் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கு நான் சொன்ன அந்த விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணா ஓகே. இதுதான் 2016ல வந்து ப்ரொடக்ஷன் சம்பந்தமா வந்து கேட்டு வந்திருக்கிற கொஸ்டின். ஓகே. சோ நாங்க 2017 கொஸ்டின் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். சோ 2017 கொஸ்டின் வந்து 5, அதாவது 2017 வந்து கொஸ்டின் 5ல இருக்கு. அதாவது ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். வாட் ஆர் த மீன் பை த ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஷார்ட் ரன் அண்ட் லாங் சொல்லி சொல்லக்குள்ள வந்து வந்து பயன்படுத்தப்படுகிற குறுங்காலம் மற்றும் நீண்ட காலத்தை வந்து பேஸ் பண்றது தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்ப பாருங்க, ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன். ஓகே. பாருங்க, ஷார்ட் ரன் ஃபங்க்ஷன் ஓகே. ஷார்ட் ரன் லாங் ரன். ஷார்ட் ரன் லாங் ரன் சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல, அதாவது வந்து ஷார்ட் ரன் சொல்லி சொல்லக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியாட்டி அதை நாங்க ஷார்ட் ரன் சொல்லி சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு ஃபேக்டர்ஸையும் எங்களால வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியாட்டி அது நாங்க ஷார்ட் ரன் சொல்லி சொல்லுவோம். அப்ப ஷார்ட் ரன்ல வந்து கண்டிப்பா என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா ஃபிக்ஸ் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். ஃபிக்ஸ் ஃபேக்டரும் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும் ஷார்ட் ரன்ல. இன்னொரு விஷயம் நீங்க அதுல சொல்லணும், ஷார்ட் ரன்ல வந்து மினிமம் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஃபேக்டராவது இருக்கும். ஷார்ட் ரன்ல மினிமம் ஒரு ஃபிக்ஸ் ஃபேக்டர் சரி இருக்கும். அப்ப நீங்க இதுல என்ன சொல்லணும், முதலாவது வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது ஆல் ஃபேக்டர்ஸையும் வந்து எல்லா வேரியபிள்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியாட்டி அதை நாங்க ஷார்ட் ரன்னு சொல்லி சொல்லுவோம். ஷார்ட் ரன்ல வந்து கண்டிப்பா ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸும் இருக்கும், வேரியபிள் ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ்னா என்ன நாங்க படிச்சிருக்கிறோம், டெக்னாலஜியா இருக்கலாம், மெஷின்ஸா இருக்கலாம், பில்டிங்ஸ், இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஃபேக்டர்ஸ். அப்ப வேரியபிள் ஃபேக்டர்ஸ்னா என்னது, நாங்க லேபரா இருக்கலாம், கேபிட்டலா என்ன சொல்றோம், லேபரா இருக்கலாம், மெட்டீரியல்ஸா இருக்கலாம். சரியா? அடுத்தது லாங் ரன் சொல்லி சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல நாங்க அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து பயன்படுத்தப்படுகின்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடிஞ்சா அது லாங் ரன். எல்லா ஃபேக்டர்ஸையும் எங்களால சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடிஞ்சா அது லாங் ரன். அப்ப இந்த லாங் ரன்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு போதுமான ஒரு டைம் பீரியட் வந்து இருக்கும். ஸோ அப்ப இந்த லாங் ரன்ல வந்து கண்டிப்பா எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் சொல்லி சொல்றது. ஓகே. ஓகே, நாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போவீங்க. சரி, அடுத்தது பாருங்க, எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஐஎஸ்ஓ கொஸ்டின், ஐஎஸ்ஓ கான்கேவ். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லி பாருங்க. இந்த டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் தந்தே இருக்காங்க. சோ எவரேஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்ஷன் தான் காணணும். பாருங்க, நாங்க முதலாவதுல வந்து அதுக்கு முதல் 0 இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாம், இங்க 0 போட்டுக்கொள்ள முடியும். சோ இதை வந்து 8 கட்டமா பிரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க 0த்தையும் சேர்த்து எடுக்கிறனால இதை வந்து 1 2 3ங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜும், 4 5 6ங்கிறது செகண்ட் ஸ்டேஜ், 7 and 8 வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஓகே. சோ இது அப்படியே வந்து நாங்க என்ன செய்யணும், பிரதியிட்டு கொள்ளணும். 2017 பேப்பர். ஓகே. ஓகே, எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாவே தந்து இருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ்ல இதுகள் மட்டும் தான் எங்களுக்கு அப்ப என்ன செய்யணும்னா நாங்க ஃபில் பண்ணிக்கணும். டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க 0 10 26 80 84 80ன்னு சொல்லி.
ஓகே. சோ அப்ப எவரேஜ் ப்ரொடக்ஷன் நாங்க எப்படி காணுவோம்? டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து QS அதாவது இங்க தந்திருக்காங்க பாருங்க. Q ஓகே QA QA QS தந்திருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு டிரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10 26 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கூடுது, செகண்ட் ஸ்டேஜ்ல அப்படியே கூடி 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 தேர்ட் ஸ்டேஜ் ஆகுள்ள அப்படியே படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருது. எவரேஜ் ப்ரொடக்ஷன் நாங்கள் எப்படி பார்ப்போம்? டிபி வந்து கியூவால டிவைட் பண்ணுவோம். 10 1ஆல பிரிச்சா 10, 26 2ஆல பிரிச்சா 13, 48 3ஆல பிரிச்சா 16, 62 4ஆல பிரிச்சா 15.5, 75 5ஆல பிரிச்சா 15, 84 6ஆல பிரிச்சா 14, 84 7ஆல பிரிச்சா 12, 88ஆல பிரிச்சா 10. ஸோ இதெல்லாம் நான் கால்குலேட்டர் போட்டு உங்களுக்கு பிரிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு ஃபார்முலா டைரக்டாவே தந்திருக்காங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் தந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவரேஜ் ப்ரொடக்ஷனை வந்து காண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா சமன்பாடு டிபி இன் கீழ் Q. அப்ப இந்த டிபியை வந்து கியூவால பிரிச்சு விட்டா சரி. மார்ஜினல் ப்ரொடக்ஷன் நாங்க எப்படி பாக்குறது? டெல்டா டிபிஎல் கீழ் டெல்டா கியூஎல். அப்ப முதலாவது பாருங்க, டெல்டா டிபிஎல் 0க்கும் 10க்கும் இடையில 10. என்ன சொன்னா இது வந்து ஒரு யூனிட்டால தான் கூடுது. ஸோ ஒரு யூனிட்டால கூடுனா எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பாருங்க, 0க்கும் 10க்கும் 10 டிஃபரெண்ட், 10க்கும் 26க்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்? 16. 26க்கும் 48க்கும் எவ்வளவு டிஃபரெண்ட்? 22. 48 62 டிஃபரெண்ட் 14, 62 75 டிஃபரெண்ட் 13, 75 84 டிஃபரெண்ட் 9. இப்படித்தான் டிஃபரெண்ட். ஸோ நான் இது வந்து ஒரு காலத்தானே கூடுது, பிரிச்சாலும் இதே அமௌண்ட் தான் வரும். இதுதான் மார்ஜினல் ப்ரொடக்ஷன். ஸோ உங்களுக்கு பாருங்க, மார்ஜினல் ப்ரொடக்ஷன் கூட்டு தொகை பாருங்க. 10 0 கூட்டினா 10, 10 16 கூட்டினா 26. இப்ப 16 10 இந்த டோட்டலா கூட்டினா எவ்வளவு வருது? 48 வருது. இதோட கூட்டுனா செலக்ட் பண்ணிருக்க கூட்டினா பாருங்க 62. ஸோ இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்க கூட்டினா 75. இந்த இங்க சம்மும் காட்டிருக்கு. சரியா? அடுத்தது ஃபுல்லா கூட்டினா 84. ஸோ நீங்க செய்யற கணக்கு சரியானு பார்த்து கொள்ள முடியும் இப்படி செஞ்சு. ஓகே. ஸோ இது செஞ்ச பிறகு வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, data fill in the table and identify the stage of production using the illustration, explain your answer. கண்டிப்பா வந்து இந்த வரைபடத்தை நீங்க வரையணும். ஸோ இதுகளை வந்து பதிவு செஞ்சு கண்டிப்பா இந்த கர்வ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் கர்வ் இது, எவரேஜ் ப்ரொடக்ஷன் கர்வ் இது, மார்ஜினல் ப்ரொடக்ஷன் கர்வ் இது. ஸோ ஸ்டேஜ் பாருங்க, நான் ஸ்டேஜ் பிரிச்சிருக்க மாதிரி. ஸோ இதுல எந்த டவுட்டும் இல்லை. இது வந்து நான் ஓகே, இது வந்து இந்த இப்படி ஸ்டேஜ் போடுங்க, டவுட் ஆகிரும் உங்களுக்கு அப்புறம். ஓகே, உங்களுக்கு ஸ்டேஜ் வந்து ஓகே, முதலாவது ஸ்டேஜ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேயா? ஓகே, ஸோ முதலாவது ஸ்டேஜ் இது. முதலாவது ஸ்டேஜ் இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். ஓகே, ஸோ அது வந்து மூன்றாவது ஸ்டேஜ். ஓகே, மூன்றாவது ஸ்டேஜ் பார்த்துக்கொள்ளுங்க, கண்டிப்பா 0த்துல தான் வந்து நிற்கும். ஓகே, மூன்றாவது ஸ்டேஜ் வந்து 0த்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது ரெண்டாவது ஸ்டேஜ். ஓகே, இது ஃபுல்லாவே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ இது ஒரு கலர்ல நாங்க ஹைலைட் பண்ணி காட்டுவோம். ஓகே சார், இது ஒரு கலர்ல ஹைலைட் பண்ணும். ஓகே, இவ்வளவுதான். அப்ப இந்த ஸ்டேஜ் நீங்க போட்டுட்டு இந்த வரைபடத்தை வரைஞ்சி, இந்த வரைபடத்தை வந்து கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஸ்டேஜ் படி காட்டணும். ஓகே, ஸோ இது முதலாவது பாருங்க. இப்ப இங்க வந்து 1 2 3 ஒரு ஸ்டேஜ் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் தெளிவா நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல எல்லாம் எப்படியுமே A+A. மைக்ரோ எக்கனாமிக்கெல்லாம் நத்திங். இந்த பாடம் கஷ்டம்னு சொல்லி சொன்னா வேற உங்களுக்கு எந்த பாடமும் செஞ்சு கொள்ள முடியாது. இந்த இது ஒரு ஸ்டேஜ், அடுத்தது வந்து இது ஒரு ஸ்டேஜ், அடுத்தது தேர்ட் ஸ்டேஜ். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்படி வந்து ஸ்டேஜ்களை போட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், தேர்ட்னு சொல்லி எல்லாம் போட்டு வரைபடத்துல தெளிவா இந்த இங்க வரைபடம் பாருங்க. வரைபடத்துல வந்து தெளிவா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டிபி ஏபி எம்பி எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதுகளை வந்து மார்க் பண்ணி செஞ்சீங்கடா. ஓகே, சரி. அடுத்தது கேட்டிருக்காங்க
அடுத்தது வந்து explain the relationship between the average revenue and marginal revenue. சரியா? average revenue and marginal revenue. இந்த கொஸ்டின் நான் வந்த நிலையில சொல்றேன். அதாவது average revenue சொல்லி சொன்னா சராசரி வருமானம். average revenue என்பது என்னது? சராசரி வருமானம். marginal revenue சொல்லி சொன்னா சரி, இங்க வந்து கேட்டுல பகுத்தறிவாளர் உற்பத்தியாளர் வந்து எந்த ஸ்டேஜ்ல உற்பத்தி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எந்த கொஸ்டினும் கேட்டு இல்லை. சரியா? சோ அதனால வந்து நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணவும் தேவை இல்லை. ஓகே, சோ உங்களுக்கு வந்து இங்க என்ன டிரெக்டா கேக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா எவரேஜ் ரெவென்யூ வந்து கேட்கிறாங்க. அடுத்தது வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து கேட்கிறாங்க. சரியா? எவரேஜ் ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா நாங்க வருமானம்னு சொல்லி படிக்கும் பொழுது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எவரேஜ் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, ஓகே, முதலாவது இதை வந்து நாங்க படிக்கிறது வந்து தியரி ஆஃப் ரெவென்யூ சப்ஜெக்ட். சரியா? சோ இது உங்களுக்கு ஏன் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் வந்து நாங்க படிக்கிறது தியரி ஆஃப் த ரெவென்யூன்னு சொல்லி நாங்க படிப்போம். அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது அந்த ப்ரொடக்ஷன் பண்ண அந்த யூனிட்ஸ் அந்த அலகுகளை வந்து சேல் பண்றதன் மூலமா விற்பனை செய்யறதன் மூலமா அதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகிற வருமானத்தை வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா டோட்டல் ரெவென்யூ. அதாவது வந்து என்ன டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லி சொன்னா டோட்டல் ரெவென்யூனா ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து உற்பத்தி செய்யற பொருட்களை வந்து விற்பனை செய்யறதன் மூலமா அதன் மூலமா பெற்றுக்கொள்ற வருமானம் தான் டோட்டல் ரெவென்யூ. அப்ப டோட்டல் ரெவென்யூ நாங்க எப்படி காணும்னு சொன்னா பி தர கியூ, இதுதான் டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ நாங்க எப்படி காணுவோம்னா பி தர கியூ. உதாரணத்துக்கு பிரைஸ் வந்து 10 ரூபாயா இருந்தா குவான்டிட்டி வந்து 5 அலகுகளா இருந்தா அப்ப டோட்டல் ரெவென்யூ எவ்வளவு 50 இருக்கும். சரியா? இதுதான் டோட்டல் ரெவென்யூ. அடுத்தது வந்து என்னதுன்னா மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு உற்பத்தி பொருளை வந்து ஓரளவு பொருள், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை நாங்க மேலதிகமா விற்பனை செய்யும் பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை வந்து நாங்க சேல் பண்ணும் பொழுது அதன் மூலமா டோட்டல் இன்கம்ல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றதை தான் எல்லை வருமானம், அதாவது மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி சொல்றது. மார்ஜினல்னால என்னது? மேலதிகமா ஒரு அலகு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை வந்து நாங்க விற்பனை செய்யறது. அப்படி நாங்க மார்ஜினல் ரெவென்யூ எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை மேலதிகமா விற்பனை செய்யறது மூலமா வந்து பெற்றுக்கொள்ற வருமானம் தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க டோட்டல் மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி சொல்லுவோம். மார்ஜினல் ரெவென்யூ காண்றதுக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். டெல்டா டிஆரின் கீழ் டெல்டா கியூ, டெல்டா டிஆரின் கீழ் டெல்டா கியூன்னு சொல்லி நாங்க படிச்சோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து சரியா? சோ இங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம் நாங்க வந்து ஒரு ஓகே பிரைஸ், சரியா? அதாவது யூனிட் அண்ட் யூனிட் அண்ட் பிரைஸ். ஓகே, யூனிட் அண்ட் பிரைஸ் எடுத்துக்கொள்வோம். சரியா? 5 யூனிட்டை வந்து விற்பனை சொல்லக்குள்ள அந்த பொருள், அதாவது வந்து அந்த பொருள் மூலமா வந்து எங்களுக்கு வந்து இப்போ வருமானம் உதாரணத்துக்கு வந்து ஓகே 5 ரூபான்னு சொல்லி 5 யூனிட் 5 ரூபாய் பிரைஸ் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கோம் 5 ரூபான்னு சொல்லி. அப்போ வருமானம் வந்து 5 25 இருக்கும் டோட்டல் ரெவென்யூ. ஓகே, சரி, 6 யூனிட்டை விற்பனை செய்யக்குள்ள 6 ஈக்குவலா இருக்கும் எவ்வளவு 30 இருக்கும். சரியா? 6 30 இருக்கும். ஓகே, சோ இப்போ வந்து டோட்டல் ரெவென்யூ, அதாவது மார்ஜினல் ரெவென்யூ எப்படி காண்றது? எம்ஆர் சமன் டெல்டா டிஆர். அப்ப டெல்டா டிஆர்னா இதுதான் எங்க மொத்த வருமானத்துக்கு இடையில டிஃபரன்ஸ். 25க்கும் 30க்கும் இடையில டிஃபரன்ட் எவ்வளவு 5. அடுத்தது குவான்டிட்டி 5க்கும் 6க்கும் இடையிலான டிஃபரன்ட் எவ்வளவு 1. அப்போ மார்ஜினல் ரெவென்யூ எவ்வளவு இருக்கும் 5 இருக்கும். ஓகே, சோ இதுதான் இங்க என்ன சொல்றாங்க 5 ஒன்றால பிரிச்சா 5 ஓர் 5 5. அப்போ மார்ஜினல் ரெவென்யூ அதுதான். எவரேஜ் ரெவென்யூ, எவரேஜ் ரெவென்யூ வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா உற்பத்தி பொருளை வந்து அந்த நிறுவனம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து சேல் பண்ணும் பொழுது ஓரளவு விற்பனைக்கான வருமானம், அதாவது ஒரு யூனிட் வந்து நாங்க சேல் பண்ணிட்டா எங்களுக்கு எவ்வளவு இன்கம்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுதான். அப்ப எவரேஜ் ரெவென்யூ நாங்க எப்படி காணுவோம்னு சொன்னா டோட்டல் ரெவென்யூ வந்து குவான்டிட்டியால வந்து டிவைட் பண்ணுவோம். டோட்டல் ரெவென்யூ வந்து குவான்டிட்டியால வந்து டிவைட் பண்ணுவோம். இதுதான் வந்து எவரேஜ் ரெவென்யூ சொல்லி
நான் சொல்றது. ஓகே. ஸோ அப்ப அதத்தான் வந்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. எக்ஸ்பிளைன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் ரெவென்யூக்கான டிஃபரன்ஸ்ங்கள வந்து டிஃபரண்ட் வந்து நீங்க இங்க சொல்ல வேண்டும். ஓகே. சரி. இதுல இந்த விஷயங்கள் வந்து சரியா சொன்னீங்கனாலே இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கோர்ஸ்ல வந்து இவ்வளவு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு. ஸோ நாங்க ஒவ்வொரு ரெக்கார்டிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா தான் நாங்க ரெக்கார்டிங் பார்க்குறோம். ஸோ அடுத்த சப்ஜெக்ட்ல நாங்க அடுத்த ரெக்கார்டிங்கை வந்து பார்ப்போம். ஓகே. அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து அடுத்த சப்ஜெக்டை பார்ப்போம். ஓகே. ஓகே. தேங்க்யூ. Okay, so 1 minute.